அவ்வளோதான் பொட்டி படிக்க எல்லாத்தையும் எங்க ஊருக்கு கிளம்புவோம் இன்னைக்கு சிஎஸ்கே ஏன்னா தாத்தானா அவன் பண்ண டாக்டிக்கல் மிஸ்டேக் தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் நீங்க விஜயசங்கர் எதுக்கு இந்த டீம்ல ஆட வைக்கிறீங்க? பேட்டிங்கா பவுலிங்கா ஃபீல்டிங்கா அதை முதல்ல கிளியர் பண்ணு. செகண்ட் ஜேமி வார்டன் எதுக்கு ஆட வைக்கிறீங்க? அவர் பார்த்தீங்கன்னா பியூர் பவுலர்லாம் இல்லைங்க, அவர் ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர். அவரை முன்னாடியே இறக்கணும். அவருக்கு கடைசி ஓவரில் ஒரு 2 பால் 3 பால் கொடுத்தா அது வேஸ்ட். அவர் ஓவர்லாம் போட மாட்டார், 2 ஓவர் சாலிடா 30 ரன் கொடுத்துட்டு போவார். இது நீ நேரத்தில் என்ன ஆட வச்சுக்கலாம், இல்லை டெவால் பிரேவிஸ் ஆட வச்சுக்கணும். நான் சிவம்புவை எதுக்கு லேட் அனுப்புறீங்க? ஜடேஜாவுக்கு முன்னாடி அனுப்பணும். ஏன் சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சிவம்புவை வந்து இந்த ஸ்பின்னர் மிச்சல் சன்னர் கூத்திட மாட்டாங்க. ஷேக் ரசி தான் அவுட் ஆகிருக்க மாட்டாரு. 4வது அந்த 17 வயசு பையனோட இன்டென்ட் கூட கொஞ்சம் காட்டல. ஜடேஜாவும் டூபேவும் சேர்ந்து எஸ் டூபே நல்லா தான் அடிச்சார் கடைசியில். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு 7 ஓவர் 8 ஓவரில் வெறும் 30 ரன் தாச்சுனாங்க மிடில் ஓவரில். எங்க நீங்க திங்கே தோத்துட்டீங்க மேட்ச். ஒன்று அந்த இடத்துல ஜடேஜாவை இறக்குறது பதிலாக ஓவர் தனியாச்சு இறக்கட்டும் ஒரு ஃபின்ஷீட்டர் மாதிரி. அதுவும் அந்த அடுத்தது அஸ்வினை நீங்க எதுக்கு நான் டீம்ல எடுக்கிறீங்க? அவர் போலிங் போட மறந்து பல வருஷம் ஆச்சு. அவர் ஆஸ்பின் போட்டு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கூட தெரியல. அவர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கேரம் பால் தான் போடுறாரு. இன்னைக்கு நமக்கு போட்டாருன்னா சொல்லலாம் விக்கெட் எடுக்கலையே. அண்ட் ஃபைனலி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ போரா கேப்டன்ஷிப் பண்ணி டோனி நான் இப்பதாங்க பாக்குறேன். ஏன் சொல்லலாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பெஸ்ட் பவுலர் 10 ரன்னா 100 ஆகும்போது 100 ஆகும்போது 10வது ஓவர் போடுறாரு, 10 ரன்னா 14வது ஓவர் போடுறாரு. மேட்சே முடிஞ்சு போச்சு. அந்த ஒரு கட்டத்திலே ஒஸ்ட் கேப்டன்சி நான் எம்எஸ் தோனி கிட்ட இப்பதான் பாக்குறேன்னே சொல்லணும். அந்த நீங்க அப்செட் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ இதுதான் உங்க ஜடேஜாவோட ஒஸ்ட் பவுலிங். சார் எவ்வளவு சூப்பரா போட்டான், அதுல கொஞ்சம் கூட ஒரு போலன்னே சொல்லணும். சூரியகுமார் ஸ்வீப் ஆடுறாருன்னு தெரியும். அவன் காலால போட்டுனே இருக்கிறான். என்னடா பவுலிங் போடுறீங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு.